வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். இந்த vlog-அ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சண்டேனாலே நம்மளுக்கு ஃபன் டே தான். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணி நல்லா டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கட்டும். ஸோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி கொஷின்ஸ் கேளுங்க. ஸோ சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு பிரெட்டும் ஆம்லெட் இருந்துச்சு. ஸோ எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கு, அப்பாக்கெல்லாம் பிரெட் ஆம்லெட் பண்ணிட்டாங்க. அண்ட் அண்ணாக்கு வந்து வெறும் ஆம்லெட், பிளெயின் ஆம்லெட் கேட்டதுனால அது பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான்வெஜ் செய்யலான்னு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் தந்தூரி, ஃபிஷ் ஃப்ரை இது 3 செய்யலாம் அப்படின்றது அம்மா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் தந்தூரி நான் செஞ்சேன், பிரியாணி எங்கள் அண்ணா செஞ்சாங்க, ஃபிஷ் ஃப்ரை அம்மா செஞ்சாங்க. ஸோ 3 பேரும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டோம். அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு அன்றைக்கி வேலை இருந்துச்சு, மார்னிங் ஷிஃப்ட். ஸோ அவள் பார்த்துட்ருந்தா. காலேஜ் படிக்கிற வரைக்குமே நான் பச்சையான சிக்கனை தொட்டதே கிடையாது. லைக் சண்டே வந்தாலே நான் வந்து டிஷ் முடிக்கிற வரைக்கும் கிச்சன் பக்கமே போமாட்டேன். அப்படி இருந்த பொண்ணு, இப்போ நானே வாஷ் பண்ணி, நானே மிக்ஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே சேஞ்சஸ். லைக் எனக்கு மட்டன் இப்போ வரைக்குமே நான் தொட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. சிக்கனுமே அப்படி தான் இருந்துச்சு. லைக் ஐயோ அது வேண்டாம், நம்ம தொடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அப்போ யோசிப்பேன். எப்படி அம்மாங்கெல்லாம் இதெல்லாம் வாஷ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு. பட் நான் எப்போ குக்கிங் கற்றுக்க ஆரம்பிச்சேனோ அதையும் ரசித்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ஒரு டிஷ் தானே, லைக் பண்ணலாம், நம்ம சாப்பிட மட்டும் தெரியுது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு நான் இப்போலாம் சிக்கனை வாஷ் பண்ணுறேன். பட் 90% ஆஃப் டைம் வந்து அம்மா தான் பண்ணுவாங்க. 10% ஆஃப் டைம் தான் நான் பண்ணுறேன். பட் அட்லீஸ்ட் அந்த 10% நான் பண்ணுறேன்ற ஹாப்பி எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தேன், லைக் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்தேன். நான் பண்ணவே மாட்டேன், சிக்கன் ராவாக பார்க்கவே மாட்டேன்னு சொன்ன பொண்ணு நான். அண்ட் எங்கள் அண்ணா எனக்கு வெங்காயம், தக்காளிலாம் உரிச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க பிரியாணிக்கு. எனக்கு வெங்காயம் கட் பண்ணாலே கண்ணுலேருந்து தண்ணி வந்துரும். அவ்ளோ தண்ணி வருது. ஸோ என் ஃப்ரெண்டோட வேலையை நான் வாங்கிட்டேன். அவள் கம்பெனி வேலையை நான் வாங்கிட்டேன். லைக் 2 பேரும் ஒரே டீமில். ஸோ எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவள் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தா, அவள் எனக்காக வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்ருந்தா. அண்ட் நிஜமாவே லக்கி கொலீக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல பாண்டிங் இருந்துச்சுன்னா, ஒர்க் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோதான் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம வந்து கொலீக்ஸ், கரெக்டான கொலீக்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா பெஸ்ட் எவர் அப்படி தான் இருக்கும். லைக் ஆஃபீஸ் போகிறதே சூப்பராக இருக்கும். இதுவே நிறைய இடத்துல எல்லாருக்குமே இப்படி அமையிறது கிடையாது. சில பேர் கொலீக்ஸ்னாலேயே அவங்க கெரியரே ஸ்பாயில் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் கூட இருக்குது. பட் டச் வுட் லக்கி எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் அந்த மாதிரி நான் வரவும் விட மாட்டேன். ஏன்னா நான் ஒதுங்கிப்பேன். எனக்கு அது அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நான் ஒதுங்கிப்பேன். அண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்ம வந்து நேச்சர் வந்து ரொம்ப கிரவுண்டட் லெவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நிறைய பேர் நம்ம கூட ஆக்சுவலி பழகுவாங்க. இந்த ஐடி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. அண்ட் ஒரு நாள் பெர்ஃபெக்டாக பண்ண வேலை அடுத்த நாள் நம்மளும் தப்பாக செய்வோம். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வந்துடும், இல்லை தெரியும் அப்படின்ற கான்செப்டே இங்கே இல்லை. எல்லாமே எல்லாருமே கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் இந்த ஐடியோட பாலிசியே. அண்ட் என் கொலீக்ஸ், லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. எப்போ எனக்கு ஓவர் பர்டன் ஆகுதுன்னு தெரியுதோ, அவங்க வந்து என்கிட்டேருந்து வேலையை வாங்கிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக குடு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தெரியும். அண்ட் அவங்க வீக் ஆஃப்லேயும் நான் சொன்ன மாதிரி எனக்காக பண்ணி கூட கொடுத்தாங்க. நேற்று கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அவங்களுக்கு வீக் ஆஃப், பட் எனக்காக வந்து அந்த டேட்டா சப்மிட் பண்ணியே ஆகணுன்றதுக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்கும்போது நம்ம அவங்களுக்கு எப்போ வேணால் ஹெல்ப் பண்ணலாம். லைக் நைட் மிட் நைட் கால் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணலாம். எப்போ கால் பண்ணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் நம்மளும் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னா, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 2 பேரோட கெரியர் குரோத்தும் பாசிட்டிவா போகும். எந்த ஒரு பிரச்சனையும், சண்டையும் இல்லாம. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் எனக்கு வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க ஐடில பாலிடிக்ஸ் இருக்கு. லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே லைக் ஃப்ரெஷர்ஸ்லேருந்து, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாருமே இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஹியூமன்ஸ். அந்த ஒரு ஹியூமனிட்டியோட நம்ம எல்லாருமே நடந்துக்கிட்டோம்னா, அ உங்களோட லைஃப்ப நீங்க பார்த்துப்பீங்க. அவங்களோட லைஃப்ப அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் நீங்க யாரையுமே பெருசா போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரோட ஒர்க்குமே புட் டவுன் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களும் உங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பாசிட்டிவான கல்ச்சர், என்விரான்மென்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க எந்த கம்பெனி போனாலும் ஈஸியா சஸ்டெயின் பண்ண முடியும். இதுவே இல்ல நான் எப்பவுமே நான் தான் டாப்ல இருக்கணும், இல்ல நான் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது கண்டிப்பா எந்த இடத்துல நம்மளுக்கு அது பேக் ஃபயர் ஆகும்னு தெரியாது. ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஹெல்பிங் நேச்சரோட கிவ் அண்ட் டேக் பாலிசில இருக்கணும்.
அண்ட் எஸ் ஏதோ நான் வந்து பெருசா சொல்றேன் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க இப்போ காலேஜ், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலுமே, ஃப்யூச்சர்ல இத விட நீங்க பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க உங்க லைஃப்ல. அது எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஐடில பிளேஸ் ஆகணும்னு நெனைக்கிற எல்லாருக்குமே, கண்டிப்பா நீங்க பிளேஸ் ஆவீங்க. ஹோப்போட, கான்ஃபிடென்ட்டோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டான கம்பெனி உங்க கிட்ட வந்து சேரும். அண்ட் லாஸ்ட் வீடியோல ஹவ் டு மேனேஜ் ஐடி ஒர்க் அண்ட் யூடியூப் அப்படின்னு போட்டிருந்தேன்ல. ஸோ எல்லாம் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் என்ன அட்டாக் பண்ணுறாங்க. நீ வந்து அது சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கரெக்டான டைம்க்கு நான் சாப்பிட்றதில்ல. ஸோ அது வந்து நான் பெருசாக சொல்லிக்கிறதில்ல எங்கேயுமே. நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு. ஸோ நீ வந்து நெக்ஸ்ட் இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னாங்க. ஸோ எஸ்ங்க நான் கொஞ்சம் அப்போ இப்போ தப்பான டைமிங்கில் தான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி ஒன்று இருக்காதீங்க நீங்கள். கரெக்டான டைமிங்கில் சாப்பிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவ நான் போன வீடியோல சொல்லல. ஸோ இந்த வீடியோல அவங்களுக்காக நான் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் ரெடி ஆயிட்டு டிமார்ட் கெளம்புனோம். அவளுக்கு கொஞ்சம் பேசிக் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்டோட ரைடு போனது ஹொசூர்ல ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அவளுக்கு ரூட் தெரியல. பட் ஜாலியா இருந்துச்சு. அண்ட் தன்மை நீங்க ஹொசூரோட லேக் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ தன்மைன்றவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க ஹொசூர் லேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த லேக் வியூவ நான் காமிக்கிறேன். ஸோ தன்மை இது உங்களுக்காக அண்ட் பெரிய 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 ஹாய். அண்ட் லலிதான்றவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்களுக்கு ஜூலை 10th பர்த்டே. ஸோ லலிதா அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. அண்ட் ஜூலை 10th அன்னைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக, சந்தோஷமாக, பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ. ஸோ நாங்கள் 2 பேரும் டிமார்ட் போயிருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால. அண்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ட்ரெஸ் செஷன் தான். ஸோ ட்ரெஸ் போய் அவளுக்கு தேவையான பேண்ட்டு, ஷர்ட்டு, அப்புறம் கொஞ்சம் டாப்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ எங்களுக்கு கஸ்டமர் விசிட் வருது அப்கமிங் டேஸில். ஸோ அதுக்காக நாங்கள் 2 பேரும் ஒன்றா போடலாம், ட்வின்னிங்காக போடலாம் அப்படின்னு ஒரு டாப் பார்த்துட்ருந்தோம். அண்ட் அந்த டாப் அன்எக்ஸ்பெக்டடாக அமைஞ்சிருச்சு 2 பேருக்குமே. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ட்வின்னிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பட் அது ரொம்ப லேட் ஆகும். லைக் மந்த் எண்டிங் அந்த மாதிரி தான். அண்ட் அவளுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி கேட்டிருந்தா. இது ஆக்சுவலி ₹199 டிமார்ட்ல. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஜூட் பேக் இது. ஓகேவா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ஒரு ஷார்ட் ட்ராவலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணோம். நிறைய செருப்பு வாங்கினேன். நான் ஒரு பெரிய செருப்பு ஃபேன். கிட்டத்தட்ட இப்போதைக்கு நான் 10 செருப்பு வச்சுருக்கேன். ஆனால் அந்த 10 செருப்பில் எதுவுமே போட மாட்டேன். வெறும் ஷோகேஸ்க்கு மட்டும்தான் வச்சுருப்பேன். மறுபடியும் திருப்பி போய் நான் டிமார்ட்ல வாங்குவேன். நான் மோஸ்ட்டாக செருப்பு வாங்குறது வந்து டிமார்ட்ல, இல்லைனா சிக்பேட்ல, இல்லைனா ஜெயநகர்ல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில தான் வாங்குவேன். பெரிய பெரிய ஷாப்லலாம் நான் இது வரைக்கும் செப்பலே வாங்கினது கிடையாது. ஏன்னா நான் வேணா செப்பல் கலெக்ஷன் ஒரு வீடியோ காமிக்கிறேன். எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஹீல்ஸ்லேருந்து எல்லாமே புதுசா தான் வச்சிருப்பேன். பட் எனக்கு அது போடணும்னு தோணாது. போட்டா பழசாயிரும்ன்ற ஒரு கான்செப்ட்டு. மறுபடியும் போய் இன்னொரு செருப்பு நார்மல் செருப்பு வாங்கி கம்பெனிக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி வாங்கின செருப்பு தான் அந்த பிளாக்கும், இன்னொன்று ஜீனுக்கு போடுற செருப்பு. லைக் அது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்லா ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு போய் நல்லா மாடியில நின்னு காத்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கதை பேசிட்டு. அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மண்டே ஆஃபீஸ் போணும். அண்ட் அவ பிஜிக்கு கிளம்பிருவா அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் லைஃப் அப்படியே போயிடுரும்ல. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த 4 டேஸ் அவ என் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு கேர்ள் இருந்தா அங்க பொறாம தான் வரும்ன்ட்டு. பட் இப்படிலாம் இல்ல. லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல அப்படிலாம் கிடையாது. ஒரு கேர்ள் இருந்தாலும் ஹாப்பினஸ்ஸா இருக்க முடியும். லைக் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். அப்படின்ற மாரிலாம் இருக்கு. ஸோ எஸ் கேர்ளா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஒரு நல்ல வேல்யூ. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்து நம்ம அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் கன்டின்யூ ஆகும். அப்படிப்பட்ட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்க 2 பேரும் கதை பேசிட்டே துணி மடிச்சுட்டு இருந்தோம் மேல நின்னுட்டு. அண்ட் அவ வந்து பின்னாடி வாய்ஸ் என்னோடது கட் பண்ணி அவ ரொம்ப சிரிக்க வைப்பா. லைக் ரொம்ப ஹாப்பி பெர்சன், ரொம்ப பாசிட்டிவ் பெர்சன். சிரிக்க வச்சுட்டே இருப்பா நம்ம அவ கூட இருந்தோம்னா. அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல. நம்ம எவ்வளோதான் மூட் அப்செட்ல இருந்தாலும் பக்கத்துல போய் 5 நிமிஷத்துல உட்காந்தா சிரிச்சுருவோம் நம்பளே. அந்த மாரி ஒரு பெர்சன் அவ. உங்க லைஃப்ல நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்கன்றது எல்லாமே செகண்டரி. பட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஏர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங் அது ஒரு பூஸ்ட்டா இருக்கும். இப்போ ஒரு மாரி நீங்க சோகமா இருந்தீங்கன்னா, அவங்க பக்கத்துல உட்காந்தாங்கனாலே நீங்க மறந்துடுவீங்க. அந்த மாரி ஒரு பாண்ட நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. காசு பணம்லாம் செகண்டரி. பட் நம்மளுக்கு உண்மையான உறவுகள் கிடைக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டம் தான். பட் கிடைச்சிட்டா ஹாப்பியா, சேஃபா வச்சுக்கோங்க அவங்கள. நீங்களுமே அதே மாரி இருங்க இன்னொருத்தங்களுக்கு. ஸோ அவங்களுமே அந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் யாஸ் காய்ஸ் இதுதான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணோம். எங்க அப்பா அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காரு, "எத்தன செருப்பு வாங்குவ நீ? வாங்கிட்டே இருப்பியா செருப்ப மட்டும்?" அப்படின்னுவாரு. நான் ட்ரெஸ் கூட இவ்வளோ வாங்க மாட்டேன். பட் செருப்பு இவ்வளோ வாங்குறேன். அப்பா அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அப்பா பேக் எண்ட்ல நாங்க டீ குடிக்கல அப்படின்ட்டு எங்களுக்காக டீலாம் வச்சு குடுக்குறாங்க. எவ்வளோ ஸ்வீட்ல.
அண்ட் என் ஃப்ரெண்டு 2 டாப்ஸ் வாங்குனா. ஜீன் டாப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் 2மே ரேட் வந்து ஒண்ணு வந்து 199, இன்னொன்னு வந்து 250 அந்த மாரி எல்லாமே 300க்குள்ள தான். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. நாங்க போட்டு பார்த்து தான் வாங்குனோம். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் அந்த ஸ்லிப்பர் பிரைஸ் வந்து ஒண்ணு வந்து 169ன்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு 259ன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த பிங்க் டீ ஷர்ட் வந்து கிராப் டாப் மாரி அது லூஸ் லூஸ் பேண்ட்டுக்கு போடலாம். ஸோ இது வந்து 199. அந்த பேக்குமே 199. அண்ட் வீட்டு கிராசரி வந்து கொஞ்சம் அவ் நார்மல் ரேட் எப்பவுமே வாங்குற ரேட். ஸோ நான் ட்ரெஸ்ஸு, செப்பல்து மட்டும் சொல்றேன். ஸோ டோட்டலா எங்க பில்லு எல்லாமே சேர்த்து லைக் ஒரு 5 ட்ரெஸ், 2 செருப்பு, வீட்டுக்கு கிராசரி, பேகு எல்லாமே சேர்த்து 3000 அந்த மாரி வந்துச்சு. அண்ட் இன்ஸ்டால இப்படி ஒரு மந்த் ஸ்டார்ட்டிங் ஆனா நம்ம ஓஹோன்னு சாப்பிடுவோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாரி ஒரு கான்செப்ட். மந்த் எண்டிங்ல வெறும் தண்ணி குடிச்சிட்டு போவோம்ல. ஸோ அந்த மாரி தான். அண்ட் எஸ் இதுதான் நாங்க வாங்குன திங்ஸ் எல்லாமே. ஹோப் உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களுமே டிமார்ட் போனீங்கன்னா நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. ஸோ எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எஸ் உங்களுக்கு இந்த விளாக் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பாய்.